தேவனுடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய வருடத்துக்குள்ளாகவும் நாம் உற்சாகத்தோடு கூட, மனமகிழ்ச்சியோடு கூட, புதிய நன்மையினாலே, கிருபையினாலே முடிசூட்டுகிற நம்முடைய தேவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமா என்று சொல்கின்ற பொழுது பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது அரசனாக உயர்த்தப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த தாவீது எங்க சொல்றார், என் ஆத்துமாவேனா தனக்குள்ளே சொல்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மற்றவர்களிடம் பேசுவதற்கு அவருக்கு அங்கே யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அதனாலே அவன் கர்த்தரை தெய்வமாக ஆடாக கொண்டு, ஆடு மேய்ப்பனாக அவரை கொண்டு தன்னை ஆடாக நினைத்து அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் செய்த அவ்வளவு நன்மைகளை நினைத்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார். அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று. எப்படி என்றால், நம்முடைய ஆண்டவர் புழுதியில் இருந்தும் பார்த்தீங்கன்னா குப்பையில் இருந்தும் சிறியவனை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த தேவன் ஆட்டு கிடங்கிலே, அதாவது சாணி கிடங்கிலே கிடந்த ஒருவனை தூக்கி ராஜாவாக, பேரரசனாக உயர்த்தி இருக்கிறார் என்றால், அந்த அன்பை, கிருபையை, தயவை நினைத்து தாவீது இப்படி சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதம் 103வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார். ஆத்மா என்று சொல்கின்ற பொழுது நமக்கு என்ன பாருங்க, அது நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆத்மா நமக்கு இல்லை என்றால் நம்ம ஜீவனோடு நம்ம இருக்க முடியாது. அப்ப சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகள் செய்த காரியங்களை சிலர் மறந்து விடுவார்கள். சிலர் காரியங்களை என்ன செய்வாங்க என நினைத்து அதற்கு காரணகர்த்தராக இருந்தவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். ஒரு சிலருக்கு நம்ம நன்மை செய்வோம், அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, அவர்கள் நன்மை செய்யாத போது தீமை செய்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே நம்ம எவ்வளவு நன்மை செய்திருக்கிறோம், இதெல்லாம் மறந்து நமக்கு தீமை செய்கிறார்களா என்று நினைத்து மனது வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். அதனாலே சிலர் என்ன செய்கிறாங்க, இயற்கையிலே அடிக்கடி அவர்கள் காரியங்களை மறந்து விடுகிறார்கள். சிலர் வேண்டுமென்றே என்ன செய்கிறாங்க, மறந்துவிடக்கூடியவராக இருக்கிறார்கள். தற்செயலாக மறக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னாக்க வேண்டுமென்றே என மறந்துவிடக்கூடியவர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புரியுங்களா? பாருங்க, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது, பள்ளியில் படித்த பொழுது நம்முடைய ஹோம்ஒர்க்கை நம்ம கொடுத்த டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க்கை நம்ம சரியாக செய்யாமல் அன்றைக்கு மறுநாள் செல்கின்ற பொழுது டீச்சர் கேட்கின்ற பொழுது நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுவோம். உடனே அவர் பெரம்பெடுத்து அடிக்கின்ற பொழுது நமக்கு அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம எப்படியாக மறக்காமல் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வீட்டில் செய்து பள்ளிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு ஞாபகம் நமக்கு இருக்கும். அதனாலே பாருங்க, அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் புது வருடத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அநேக ரிசல்யூஷன், அதாவது நியூ இயர் ரிசல்யூஷன், புது வருடத்திலே அநேக தீர்மானங்கள், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அவர்கள் என்ன தீர்மானம் எடுத்திருப்பார்கள். ஆனால் மாதங்கள் வருகின்ற பொழுது, ஜனவரி முடிந்து ஏப்ரல், பிப்ரவரி மார்ச், இப்படி மாதங்கள் வருகின்ற பொழுது காலப்போக்கில் அவர்கள் அதை மறந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அநேக விசுவாசிகள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 13 முதல் 14 பார்க்கின்ற பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த 2020 கடைசி இந்த வாரத்துக்கு வந்திருக்கிற நாம் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய பின்னான காரியங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், இழப்புகள், கொரோனா வியாதினால வந்த பொருளாதார இழப்பு, வேலை இழப்பு என உற்றார்களை, உறவினர்களை நாம் இழந்திருந்தால் எல்லா காரியங்களையும் மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும் என்று தேவன் பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறார். அதை நாம் விட்டு கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்திலே, கடந்த 20 வருடம் 30 வருடமும் நம்ம யாராவது நம்ம பேசியிருந்தால் அதை மனதில் வைத்து கொண்டு மறக்காமல் நாம் என்ன செய்யக்கூடாது, புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடாது. அப்படி நாம் மறக்காமல் அந்த காரியங்களை உள்ளதில் வைத்து கொண்டோம் என்றால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து
புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நாம் மன்னிக்காத அந்த சுபாவமே நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டக்கூடிய தேவனப்பா, எனக்கு இந்த புதிய வருடத்தை நீ நன்மையால் எனக்கு முடிசூட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த 2020 வருடத்திலே இந்த வருடத்தில் இருந்த எல்லா கசப்புகள், மன்னியாத சுபாவங்கள் என இழப்புகள் எல்லாவற்றையும் நான் மறந்து நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி நான் ஓடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மறக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் மறந்து விட வேண்டிய எல்லா காரியங்களையும் விட்டு விட வேண்டிய உறவுகள் எல்லாவற்றையும் தூக்கி உதறிவிட்டு 2021 வருடத்துக்குள்ளே நாம் செல்கிற நாம் என்ன ஒரு தீர்மானத்தோடு, அதாவது ஆண்டவரே, மறக்க வேண்டிய காரியங்களை நான் மறந்து, ஆண்டவரே, மற்றவர்களை பேசின அந்த காரியங்களை எல்லாம் நான் மறந்து, ஆண்டவரே, நான் நீர் வைத்திருக்கிற வசனத்தையும் வாக்குத்தத்தையும் ஞாபகம் வைத்து நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் முன்னோக்கி செல்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை நோக்கி மடை திறந்த வெள்ளத்தை போல பாய்ந்து வரும். புரியுங்களா? அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, சில காரியங்களை மறந்தாரா. புரியுங்களா? அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தன், மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னராக அவன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னாக்க பெரிய 3 கப்பல்களுக்கு மேல அவன் வைத்திருந்தான் என்று சொல்கிறார். அவங்க தகப்பனார் பெரிய பணக்காரராக இருந்தான். அவன் கமேலியல் என்ற வேத பண்டிதரிடத்திலே வேதத்தை கற்று பழைய பார்த்தீங்கன்னாக்க பெரிய 3 PhD டாக்டரேட் பட்டம் வாங்கினார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வேதத்தில் தெளிவுள்ள நியாய பிரமாணத்தை கற்ற ஒரு நியாய பிரமாணிகன் அவன். ஒரு எபிரேயன், பார்த்தீங்கன்னா வைராக்கியமுள்ள ஒரு எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயன். அப்படிப்பட்ட அவன் அந்த செல்வந்தன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொன்னதை அறிந்த பொழுது தன்னிடத்தில் இருந்த எல்லா மேன்மைகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவையே முன்பாக வைத்து இயேசுவுக்காக ஊழியம் செய்யும்படி அவன் ஓடக்கூடியவனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பின்னானவைகளை, இந்த புதிய வருடத்துக்குள்ளே செல்லக்கூடிய நாம், இந்த பழைய வருடத்திலே கடைசி வந்திருக்கிற நாம் பின்னானவைகளை எல்லாம் நம் வாழ்க்கையிலே மறக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பின்னானவைகளை மறந்து தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைக்க வேண்டும். ஒன்று பாருங்க, கர்த்தரையும் அவருடைய அன்பையும் நாம் மறக்கவே கூடாது ஒரு போதும். உபாகமம் 6வது அதிகாரம் வசனம் 18 பார்க்கின்ற பொழுது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை புறப்பட பண்ணினேன் என்பதை நீ மறவாதபடி ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை அறியாத பொழுது நான் எங்களுடைய குடும்பங்கள் அடிமைத்தனத்திலே விக்கிர ஆராதனை பில்லி சூனியம் என்ற அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் அந்த அடிமைத்தனத்திலே இருந்த நாட்களிலே அநேக உயிரிழப்புகள் இருந்தது குடும்பங்களிலே. அவற்றிலிருந்து கர்த்தரை விடுவித்தான். ஆனால் விடுவித்ததினாலே இன்றைய 35 வருடங்களுக்கு மேலாக இந்த தேவனை நாங்கள் மறவாதபடி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக முழு குடும்பமாக இருக்கிறோம். முழு குடும்பத்திலே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 பேர் கர்த்தருடைய போதகராக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அந்த நன்மைகளை, விடுதலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாவ பழக்கத்தில் விடுதலை கொடுத்திருப்பார், விக்கிரகங்களிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பார். நம்ம பாருங்க, புறஜாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவருடைய மகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருப்பார், அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அதை மனதிலே வைத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்கிறார். நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் துதிக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபை நம்ம இறங்கி வரும். அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய காரியங்கள் நம்ம எப்பொழுதும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். புரியுங்களா? அப்ப தேவனுடைய அன்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு என்ன செய்வோம், நீங்க துதிகளை செலுத்த முடியும். தேவனுடைய அன்பை நினைத்து அவருக்கு நீங்க துதிகளையும் ஆராதனையும் செலுத்துவதற்கு உங்க உள்ளம் துடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ எண்ணிப்பார். நீ பெற்ற பாக்கியங்களை எண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது.
TL மூடி தன்னுடைய மரண நேரத்தில் சொன்னாரு, நான் மறிக்கப்புறம் யாரும் அழுகக்கூடாது, ஏனென்றால் இப்பொழுது எனக்கு முடிசூட்டப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் ஏன்னா இந்த பொய் உலகத்தில் இருந்து மெய் உலகத்திற்கு தேவனுடைய அந்த பரலோகத்தில் எனக்கு முள்முடி அதாவது எனக்கு கிரீடம் சூட்டப்படக்கூடிய ஏன்னா அந்த ஒரு பாக்கியத்தை முள்முடி வேந்தன் எனக்காக மகிமையின் கிரீட வேடத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். அதனாலே நான் மறிப்பதனாலே யாரும் கவலைப்படக்கூடாது என்று TL மூடி சொன்னார். பின்னானவைகளை எல்லாம் மறந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த மகிமையின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தையே ஆண்ட பாருங்க விக்டோரியா மகாராணி காலத்திலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லுவாங்க. 150 தேசங்களுக்கு மேலாக. ஏன்னா ஒரு தேசத்தில் சூரியன் அஸ்தமிச்சா இன்னொரு தேசத்தில் சூரியன் அங்கே என்ன செய்யும், ஏன்னா உதயமாக கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விக்டோரியா மகாராணி இந்திய தேசத்தை கூட ஆண்டாங்க. அவர்களுடைய அந்த அரண்மனை கல்கத்தா தேசத்தில் இருக்கிற விக்டோரியா மகாராணியுடைய அந்த பேலஸ். நான் என் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு எக்ஸாமினேஷன் ரயில்வே எக்ஸாமினேஷன் எழுதுவதற்காக கல்கத்தாவுக்கு சென்றிருந்த பொழுது அவருடைய அந்த மகாராணியினுடைய அந்த பேலஸை விசிட் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். பல இடங்கள் அவங்க இந்திய தேசத்தை ஆண்ட பொழுது கிழக்கந்தி கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அந்த விக்டோரியா மகாராணி கல்கத்தாவில் ஆண்ட அந்த இடங்களெல்லாம் அந்த அரண்மனை பார்த்து அவர்கள் பாருங்க சொல்லுகிறாங்க, அவர்கள் மறிக்கின்ற பொழுது என்ன சொன்னாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை கல்வாரியில் எனக்காக செய்த எல்லா நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்காக செய்த மேன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று மறிக்கின்ற பொழுது அந்த விக்டோரியா மகாராணி சொன்னார்களாம். புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அதே போல மோசே தன்னுடைய வயதான காலத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறக்காமல் எச்சரிக்கையாயிரு, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கிற போதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்காதே என்று உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 16 வரையில சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மோசே சொல்றாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், செங்கடலை பிளந்தார், பார்வோண்ட 10 வாதைகளை எல்லாம் கடந்து உங்களை அற்புதமா இந்த 40 வருடத்திலே அவர் ஒரு தகப்பன் தோளில சுமப்பது போல உணவும் மன்னாவையும் அவர் பரலோகத்து தேவதூதருடைய அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார், தண்ணீர் இறைச்சியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல தண்ணீரை கண்மலையில் தண்ணீரை கொடுத்தார். இதையெல்லாம் நீங்க மறக்க கூடாது என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். சிலர் ஏழ்மையாக இருக்கின்ற பொழுது என்ன நினைப்பாங்க, கஷ்டப்பட்ட அந்த காரியம் நிலைமையில் இருந்து அவர் என்ன செய்வாங்க, நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த ஏழ்மை கஷ்டப்பட்ட நாட்களிலே ஏன்னா பாருங்க, சாப்பிடுவதற்கோ உடுப்பதற்கோ உடை இல்லாமல் ஏன்னா எவ்வளவா கஷ்டப்பட்ட நாட்களிலே அந்த நாட்களை நினைப்பாங்க. என்னுடைய சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கும் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் 7 பேர், ஏன்னா 7 பேர் நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவர்கள். எங்கள் அப்பா 7 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவும் என்ன அந்த நாட்களிலே என்ன ஆகாரம் கொடுப்பதற்கு கூட அவ்வளவு கஷ்டப்படுவார்கள். கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாரும் உயர்ந்த நிலைமைக்கு வருகின்ற பொழுது அந்த நாட்களிலே நாங்கள் கஷ்டப்பட்ட காரியங்களை இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏன்னா தேவன் எப்படியாக உயர்த்தினார் என்று தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சிலர் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் கஷ்டத்திலிருந்து முன்னுக்கு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்தவுடனே அந்த கடந்த நாட்களை மறந்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள்ளாக மேட்டிமை வந்துவிடும். அப்பொழுது மேட்டிமை வருகின்ற பொழுது தேவன் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பதற்கு அது தடையாக இருந்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே மேட்டிமை வந்து விடக்கூடாது. தாழ்மையில் நம்மை உயர்த்தியவரை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே கர்த்தர் செய்த அந்த நன்மைகளை என்ன செய்ய வேண்டும், கர்த்தரையும் அவருடைய அன்பையும் ஒருபோதும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. உன்னத பாட்டு 1வது அதிகாரம் வசனம் 2வது வசனம் 4வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்றும் திராட்சரசத்தை பிழிக்கப்படுகின்ற பொழுது எப்படியாக சிவப்பு நிற சாறு வருகிறது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் கல்வாரி சிலுவையில கடைசி சுற்று ரத்தத்தை நமக்கு சிந்தினார். அதை நாம் நினைவு கூறும்படிதான்
ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்கிறோம், திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அவருடைய அன்பை நினைக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அந்த லார்ட் சப்பரை, அந்த ஹோலி கம்யூனியனை, திருவிருந்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் என்ற அன்பை நீ நினைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அந்த ஹோலி கம்யூனியனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இயேசு பாருங்க, நாம் சிந்தனைகள் சீர்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து முள்முடியை அவர் தலையில சூடிக்கொண்டார் என்று யோவான் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் கண்கள் நம்முடைய நிமித்தம் அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது என்று லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் கன்னங்கள் நம்முடைய பாவத்து நிமித்தம் அடிக்கப்பட்டது என்று புலம்பல் 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல அவர் நாவு நமக்காக மன்றாடியது, ஆண்டவர் நமக்காக ஊக்கமாக ஜெபித்தார் என்று லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கிறோம். அவருடைய தோள்கள் நம்முடைய பெரும் பாவத்தை சுமந்தது என்று லூக்கா 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவருடைய முதுகு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக உளப்பட்டது என்று சங்கீதம் 129வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விழா என் நிமித்தம் ஈட்டியால் பிளக்கப்பட்டது என்று யோவான் 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய கைகளை ஆணியில் அடாவப்படும் நமக்காக ஆணி அடிக்க மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்தார் என்று சங்கீதம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதங்கள் கொடூரமான ஆணிகளால் சிலுவையில் மரத்தில் கடாவப்படுகிறது என்று சங்கீதம் நமக்காக கடாவப்படுகிறது என்று சங்கீதம் 22வது அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அன்பையே செலுத்தி கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிலுவையில் ஊற்றி கொடுத்தார் என்று ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜீவனையே நமக்காக கொடுத்து முடித்தார் என்று யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த நேசத்தை ஒருபோதும், இயேசுவின் நேசத்தை நாம் மறக்கவே கூடாது. புரியுங்களா? அடுத்ததாக கர்த்தருடைய உடன்படிக்கையை நாம் மறக்கவே கூடாது. உபாகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு உடன்படிக்கை செய்திருக்காரு. ஆண்டவர் நீங்க விக்கிரத்தை உண்டு பண்ணக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, அந்த வலி இந்த வலினா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க உண்பதினாலே அந்த உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் சில ஆவிகள் போய் ஒட்டி கொண்டு இருப்பதனாலே உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு ஒப்பாக நம்ம எந்த விதமான சாயலான விக்கிரத்தை உண்டு பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் உடன்படிக்கை செய்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு எரிசாரு நன்றி தெரிவித்தார் ஆபிரகாம் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதனால்தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் திருவிருந்து எடுக்கின்ற பொழுதுல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தையும் நமக்காக சரீரம் பிக்கப்பட்டது என்ற அதை நினைக்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. எப்படியாக திருமணத்தில் கணவன் மனைவியும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் திருமணத்தில் எப்படி உடன்படிக்கை செய்கிறார்களோ அதே போல வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரை கூடவே இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்கிறார்களோ அதே போல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உடைய பிள்ளைகளா மாறுறீங்க. கர்த்தர் சொல்றார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையை நாம் மறக்கக்கூடாது. அடுத்து தேவனுடைய வசனத்தை நாம் மறக்கவே கூடாது. பாருங்க, சங்கீதம் 119வது அதிகாரத்தில் அநேக இடங்களிலே உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று என சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறான். புரியுங்களா? உம்முடைய வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா உங்களுடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அதே போல சங்கீதம் 119:16 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:83 புகையிலுள்ள துருத்தியை போல் ஆனேன், உமது பிரமாணங்களையோ மறவேன் என்று சொல்கிறார். அதே போல சங்கீதம் 119:93 நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்கிறார். சங்கீதம் 119:103 என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் என்று சொல்கிறார்.
சங்கீதம் 119 வசனம் 153 என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை நான் மறவேன் என்று எவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 119 வசனம் 172 உமது கற்பனை எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்லுகிறார். புரியுங்களா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ள அந்த வார்த்தை, அதை மறவாதபடி, வேதத்தை மறக்காதபடி நாம் எப்பொழுதும் கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். புரியுங்களா? அதனால்தான் ஒரு தீர்மானம் இந்த புதிய வருடத்துக்குள்ளே சொல்கிற நாம், ஆண்டவரே வசனத்தை நினைக்கணும், அதை பண்ண வசனத்தின்படி வாழ நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படி வாழ்வேன் என்று நாம் என்ன தீர்மானம் எடுத்து முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் என்று 3 தடவை மறுதளித்தான். சேவல் கூவிய போது 3 தடவை மறுதளிப்பா என்று ஆண்டவர் சொன்னார். இல்ல ஆண்டவரை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு ஆண்டவர் என்ன செய்றாரு, பேதுருவை நோக்கி கடைசியில் லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 61, 62 சேவல் கூவுவதற்கு முன்னே அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்பே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பா என்று கர்த்தர் என சொன்னதை பேதுரு நினைத்து பார்த்து வெளியே போய் மனம் கசந்து அழுதானான். புரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், நான் மறுதளிச்சிட்டேன் என்று சொல்லி இப்பொழுது என்ன செய்யறவன் அந்த நினைவு கூர்ந்து மனம் கசந்து நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதானாம். ஏன்னா ஒரு மனம் திரும்புதல் வாழ்க்கையில இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தீங்கன்னா, ஒருவேளை உடன்படிக்கை விட்டு நீங்க வெளியே சென்றிருந்தீங்கன்னா, கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்ன வெளியே வாங்க. உலக நட்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நட்புகளை விட்டு வெளியே வந்து மனம் கசந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க. தேவனோடு கூட அவரிடத்துல கிட்டி சேருங்க. அதுதான் கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நினைவு கூறணும். ஏன்னா வெளியே வர வேண்டும், விட்டுவிட வேண்டிய காரியங்கள் விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், மனம் கசந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தாவீது கூட பாவம் செய்த பொழுது கூட, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டும் பரிசுத்தாவியை என்னை விட்டு என்ன எடுத்து விடாது என்று தேவனிடத்தில் மன்றாடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே தேவன் செய்த இந்த உடன்படிக்கை நம்ம ஒருபோதும் மறக்கவே கூடாது. வேதத்தை மறக்கவே கூடாது. வேத வசனத்தை மறக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும். அடுத்து தான தர்மங்களை நாம் மறக்கவே கூடாது என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 16 வசனத்திலே, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா நாம் எளியோரை, விதவைகளை, திக்கற்றவர்களை, மற்றவர்களுக்கு தானம் செய்யணும், தான தர்மம் செய்யணும். கிறிஸ்துவனுடைய அன்பே அதுதான். ஏன்னா அவர் நமக்காக என்ன செய்தாரு, ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பை வாரி வழங்கி இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கும் தானம் தர்மங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை அப்படி தான தர்மங்களை நம்ம செய்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்வோம், உபசரிப்போம், அவருக்கு நன்மை செய்வோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் வீடுகளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கனப்படுத்தி அவர்களை விருந்து கொடுத்து காணிக்கை கொடுத்து அனுப்புவோம். அதனால கர்த்தர் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஊழியக்காரர்களாக ஆண்டவர் எங்களை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக கடைசியாக பார்க்கின்ற பொழுது பூர்வ நாட்களில் மறவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். கர்த்தர் செய்த எல்லாம் இந்த வருடத்தில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, ஒரு ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தாராம். அந்த மந்திரி எங்கே சென்றாலும் ஒரு பெட்டி வச்சிருக்காரு. அந்த பெட்டியை கூட கொண்டே செல்வாராம். புரியுங்களா? ஒரு பழைய பெட்டி, அந்த பெட்டியை எங்கே சென்றாலும் கூட எடுத்து செல்வாராம். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அந்த ஆட்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு, என்னடா இதுக்குள்ள ஏதோ வைரம் நகை மற்ற இதெல்லாம் எடுத்துட்டு போறாரோ என்ன என்று சொல்லி பொறாமைப்பட்டு ராஜாவின் இடத்துல போட்டு கொடுத்தாங்களா. ராஜாவே, உங்க மந்திரி எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பெட்டி வச்சிருக்கிறாரு, அது எல்லாம் ஒருவேளை இங்கே அரண்மனையில் இருக்க என்ன நகை வெளிகளோ அதையெல்லாம் கையில் வச்சுட்டு யாரும் பார்த்து விடக்கூடாது, எடுத்துக்கொண்டு போய் சொல்கிறாரோ என்று சொன்ன பொழுது ராஜா மந்திரி கூப்பிட்டு விசாரித்து பெட்டியை திறந்து காண்பிக்க சொன்னாராம். உடனே அந்த மந்திரி பெட்டியை திறந்து காண்பித்து ராஜாவிடத்தில் சொன்னாராம், ராஜாவே, நான் தாழ்மையில் இருந்த பொழுது நீங்க என்னை அழைத்து என்னை எனக்கு உதவி செய்து என்னை மந்திரியாக மாற்றினீங்க. அதனால நான் தாழ்மையில் இருக்கின்ற பொழுது நான் உடுத்திருந்த அந்த பழைய அந்த துணிமணிகள், அந்த பழைய துணி, அந்த ஒரு சட்டை, அந்த பழைய துணி தான் என் பெட்டியில் வச்சிருக்கேன். ஏனென்றால் நான் எப்பொழுதும் எங்கே சென்றாலும் ராஜா எனக்கு செய்த அந்த நன்மையை நான் மறக்கவே கூடாது. உமக்கு மறக்காதபடி நான் என்ன செய்யணும், உங்களுக்கு மந்திரியாக வேலை பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெருமை மந்திரி என்ற பெருமை வந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் என்னுடைய அந்த தாழ்மையை நினைத்து நான் உண்மையில்லாக இருக்க வேண்டும்
என்பதற்காக இந்த பெட்டியை நான் கையில் உடனே வைத்திருக்கேன் என்று சொன்னாராம். இதை கேட்டபொழுது இந்த ராஜாண்ட உள்ளம் ஏன்னா உருகியதான். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து நம்ம தூக்கி எடுத்து இருக்கிறார். புரியுங்களா? அதனால தாவீது சொல்றான் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார செய்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பின்னான காரியங்களை மறந்து பூர்வ நாட்களை திரும்பி பார்த்து தேவன் எப்படியாக நம்மை உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரராக, ஒரு பிள்ளையாக, மகனாக, மகளாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியக்காரியாக கர்த்தர் நம்மை உயர்த்தியிருக்கிறார் என்பதை நினைத்து தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய வருடத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 65வது அதிகாரம் வசனம் 11, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதனாலே 2021வது வருடத்துக்குள்ளே செல்லக்கூடிய நாம் இந்த வருஷத்தை குறித்து பயப்படாதபடி இம்மட்டும் பாதுகாத்த தேவன், கிருபையாய் நம்மை நடத்தினவர், அது கொரோனா வியாதி COVID-19 பெண்டமிக்கு காட்டிலும் பல 70 மடங்கு வேகத்தோடு வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார் என்று விசுவாச அறிக்கையிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் எல்லா வியாதிகளுக்கும் விபத்துக்களும் உங்களையும் குடும்பத்தையும் மட்டும் பாதுகாத்தவர், இனியும் பாதுகாப்பார். இந்த புதிய வருடத்துக்குள்ளாக உற்சாகத்தோடு கூட தேவனுடைய கரத்தை பிடித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆசீர்வதிப்பாராக.